ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. 28 போட்டிகள் இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கு. புள்ளிப்பட்டியலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மேலே இருக்க டாப்பில் 4 அணிகளில் எந்த ஒரு மாற்றமும் வரல. ஸோ இப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிஎஸ்கே ஜிடி மோதுது. அதில் சிஎஸ்கே வெற்றி பெற்றால் அதே மாதிரி டாப் பொசிஷனில் எஸ்ஆர்ஹெச்சோட ரன் ரேட் கூடுதலாக இருந்தால் தான் மேலே போக முடியும், இல்லைன்னா அதே பொசிஷனில் தான் நீடிக்க முடியும். நேற்றைய போட்டியில் ஆர்சிபி வெற்றி பெற்று பஞ்சாப் கிங்ஸை எலிமினேட் பண்ணி விட்டது. இன்றைக்கி ஒருவேளை சிஎஸ்கே வின் பண்ணிச்சுன்னா ஜிடியை எலிமினேட் பண்ணிடும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஸோ இன்றைய போட்டி ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. ஜிடி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கிறது. சிஎஸ்கே 4ஆம் இடத்துல இருக்கிறது. 59வது போட்டி. இது ஜிடியுடைய சொந்த மைதானம் அகமதாபாத்தில் விளையாடுது. அதனால் கில்லு போன்ற பேட்டருக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த முறை. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் 6 முறை மோதியிருக்காங்க. தலா 3 முறை 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. சம பலமாக தான் இருந்திருக்காங்க கடந்த காலங்களில். இந்த போட்டியும் அப்படி தான் இருக்கும். மதியன் 1ஆகவும் விதியன் 5ஆகவும் வருகிறது. அதனால் இன்றைக்கி 2 அணிகளும் சிறப்பாக செயல்படுவாங்க. ஜிடியை பொறுத்தளவுக்கு விர்திமான் சாகா இதுவரைக்கும் பேட்டில் படாமல் இருக்குது, அவருக்கு படலாம். டேவிட் மில்லர், ராகுல் திவேட்டியா, ரஷித் கான், சாய் கிஷோர், நூர் அகமது, சுமன் கில் இவங்களெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு அஜின்கே ரஹானே, ருத்ராஜ் கெய்க்வாட், எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, மிச்சல் ஷாட்னர், சிவம் தூபே, மொயின் அலி இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிடி அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. ஜிடியுடைய உதயாதிபதி ஆட்சி பலத்தில் இருக்கிறது, ஜிடிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் சிஎஸ்கேவுடைய உதயத்தின் மேலே கதிர் நல்லா உச்ச பலத்தில் இருக்கிறது. அந்த அணிக்கு இன்னும் ஜிடியை விட கூடுதலான பலம். அதே போல் சிஎஸ்கேவுடைய அதிபதி சேய் போய் லாபஸ்தானத்தில் உட்கார்றது, வெற்றிக்கு தேடி பயங்கரமாக கடுமையாக உழைப்பு போடுவாங்க சிஎஸ்கே. அதே போல் ஜிடியுடைய லாபஸ்தானத்தில் மந்தன் இருக்கிறது சிறப்பு. ஆனால் லாபாதிபதி உச்சம் பெற்று சிஎஸ்கே தலைமையில் உட்காந்து ஜிடியை பார்க்கறது ஜிடிக்கு கொஞ்சம் கூடுதல் பலம். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்தில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தலைமையில் இவங்க உட்காந்து கொஞ்சம் ஆட்டத்தின் போக்கை மாற்றுறதுக்கு ஜிடிக்கு அமைப்பு இருக்குது. அதே போல் ஜிடியை நோக்கி வரக்கூடிய கிரகம் மால், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம். சிஎஸ்கேவை நோக்கி நீச்ச பாம்பு வர்றதும் 12ஆம் இடத்துல கைப்பு இருக்கிறதும் சிஎஸ்கேவுக்கு இன்றைக்கி ஒரு பின்னடைவு இருக்குது. ஜிடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அனுமானிப்பது நாம், தீர்மானிப்போன் இறைவன். நன்றி, வணக்கம்.